என்னது சம்பிரதாயம்? எங்க சீமான் தாத்தாவே நேத்து கலாச்சிருக்காரு. என்ன நீ சம்பிரதாயம் சொல்லுறது? அந்தந்த தலைவர்கள் அந்தந்த மக்களை போய் சந்திக்கிறாங்கன்னா எதுக்கு சந்திக்கிறாங்க? அவங்க இழப்புல போய் பங்கேற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு துக்கம் விசாரிக்கிறாங்க. ஏன் இவர் தூத்துக்குடிக்கு போனார்ல விஜய், சம்பிரதாயம் சொல்லலாமா? இவரு சம்பிரதாயம் தான், கரெக்ட். இவரு விக்ரவாண்டிக்கு வந்து அந்த இறந்து கலாச்சாரத்துல இறந்து போனவங்களை போய் போட்டோ ஷூட்ல பாத்தாருல, ஆரன் சவுண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு, அப்ப அதை சம்பிரதாயம் சொல்லலாமா? அவர் பண்ணா அது சம்பிரதாயம் கிடையாது. மத்த தலைவர்கள் பண்ணா சம்பிரதாயம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி ட்வீட் போடு, சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுது. சம்பிரதாயத்து அவர் நடிகர் இல்ல, தலைவர். ஒன்றும் ஒண்ணு சம்பிரதாய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை பத்தி நான் பேசுறேன், நடிகர் விஜய் பத்தி பேசல. சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறது ஒண்ணு இல்ல. டிவிக்கு பேஜ் எடுத்து போய் பாருங்க, ஃபுல்லா ட்வீட்டா தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஃபீல்டுக்குள்ள வந்துக்க மாட்டாரு, ஃபுல்லா ட்வீட். இப்ப சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போட்டது யாரு? அவர் தானே. சம்பிரதாயத்துக்கு ட்வீட் அவரோட பேஜ சொல்றான். இந்த மாதிரி அட்மின் போட்டாருலாம் சொல்லாதீங்க, பழைய கதைக்கு போகாது. சம்பிரதாயத்துக்காக போட்டோ எடுக்கிறது யாரு? அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு இடத்துல போட்டோவே எடுக்க கூடாது. நீங்க போட்டோ எடுத்து போடுறீங்களா? அப்ப சம்பிரதாயத்துக்காக நீங்களும் போட்டோ எடுக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்கு நீங்களும் போய் நலன் விசாரிக்கிறீங்க. அப்போ வந்து பொத்தம் பொதுவா வந்து ஒரு மேடையில நின்றுட்டு சும்மா அதுதான் சொல்றல, சினிமால பேசுற மாதிரி டயலாக் அரசியல்ல பேசினா வேலைக்காது. இப்போ என்கிட்ட இவ்வளவு மைக்கு கொடுத்துட்டு இவ்வளவு பேர் கேள்வி கேக்குறீங்க, விஜய் கிட்ட உட்கார வச்சு இவ்வளவு மைக்க குடுத்துட்டு ஒரு கேள்வி கேளுங்க, அவர் இப்பதான் வந்து கேட்க முடியாது. ஏன்னா அவர் பார்க்கவே மாட்டாரு, வரமாட்டாரு. பிரஸ் மீட்ன்றது வாழ்க்கையிலே நடக்காது. இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, சரிங்களா? உடனே அப்படியே எடுத்த உடனே இப்படி பேசி 2026 இதே வார்த்தை தான் சொல்லாரு. இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. என்ன ஆயிடுவாரு? நான் திருப்பியா சொல்றேங்க. இப்ப அவர் சொன்னாரு விஜய் சார் கண்டிப்பா 2026 சிஎம் ஆவாரு. எதுலன்னா சோசியல் மீடியாஸ்ல, பேஸ்புக்ல அவர் தான் சிஎம், இன்ஸ்டாகிராம்ல அவர் தான் சிஎம், யூடியூப்லயும் அவர் தான் சிஎம். பட் ஃபீல்டுல வந்து கவுன்சிலர் கூட சீமானுக்கும் அவருக்கும் என்ன டஃப் காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இந்த சீமான் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் முக்காவாசி வந்து எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால, ஃபீல்டுல ஆல்ரெடி போயிட்டு இருக்கேன். இப்போ எங்க அண்ணன் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டார்ல, நீ எப்படி சம்பிரதாயம் சொல்லுவா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா உண்மைதான், அப்படிலாம் விஜய் பேசக்கூடாது. எல்லா தலைவரையும் கொச்சப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்கும்போது இந்த படத்துல சொல்ற தலைவரா அவரு எனக்கு தென்படுறாரு. மத்தவங்களுக்கு வேற வேற மாதிரி தென்படும். அரசியல் படமா? இப்ப 2000 அவர் நச்சிருக்கிற ஃபைனல் படம் வந்து அப்படிதானா? அவர் தான் சாம்பியன் எத்தனவா கொண்டாடலாம்னு கேட்டார்ல, சர்க்கார்லாம் நச்சிருக்காருப்பா. அவர் வந்து சிஎம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குங்க. ஏன்னா சோசியல் மீடியால அவங்கள மாதிரி எல்லாம் ஆள் இல்ல. இப்ப இந்த வீடியோ எல்லாம் போட்டீங்களா, இந்த வீடியோ எல்லாம் போட்டீங்களா, இப்ப அவங்க ஃபேன்ஸ் எப்படி ஐடிவிங்க வந்து இறங்கி வேலை செய்யணும் மட்டும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. நீங்க என்ன பேச? சீமான் ஒரு வர மாட்டாரா 26க்கு? சீமானே வரமாட்டாரு. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, பாவங்க சீமான் வாழ்க்கைய விஜய் முடிச்சிட்டாருங்க. நான் எப்பவுமே சீமானுக்கு அகேன்ஸ்டா தான் பேசுவேன். நானே ரொம்ப ஃபீல் பண்றேன் சீமானுக்காக. ஒரு மனுஷன் 15 வருஷம் கஷ்டப்பட்டு கட்சிய எப்படியோ திரள்நிதியோ பொய் சொல்லியோ வாங்காத குத்தோ வாங்கியோ எப்படியோ கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு கட்சியை தொடங்கி 3 மாசத்துல சீமான் கதையை முடிச்சா வருமா வராதாங்க? அதுதான் சோசியல் மீடியால முடிச்சிடலாம். பெரிய கட்சிகள் எல்லாம் சோசியல் மீடியால முடியுங்க. ஒண்ணு விஜய் ஃபேன்ஸ் வந்து முக்காவாசி சீமான் கட்சியில தான் இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப சீமான் கட்சியில இருந்து போயிட்டாங்க, பாவம். நான் வந்து வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சு, விஜய் சார் சீமான் வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து சும்மா, நான் இப்ப வந்து தெளிவா எல்லாருக்கும் சொல்லிடுறேன், எங்க சீமான் அண்ணன் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. 2025 அப்படி ஒரு மே ஜூன் ஜூலை தாண்டிட்டோம். எங்க விஜய வந்து தளபதி பெயர் கொண்ட தலைவரை எப்படி வச்சு செய்யறாருன்னு ஒண்டி பாருங்க. we are all waiting. ஃபர்ஸ்ட் விஜய யாரு கலாய்ப்பான்? விஜய வச்சு செய்யறாரு. நான் இன்னமும் சொல்றேன், டிஎம்கே கூட விஜய கலாய்க்காது, ஏடிஎம்கே கூட விஜய கலாய்க்காது, யாருமே ஒன்னும் பேச மாட்டாங்க. ஆனா விஜய பத்தி யாரு பேசுவார்னா சீமான் தான். பயம்ன்றது இல்லைங்க. ஒரு 10 கேள்வி கேட்டா தெரியுமா? தெரியாது. ஒண்ணும் இல்ல, அந்த மாநாட்டுல என்ன பேப்பரை வச்சு படிச்சாரு, வேற என்னத்தை வச்சு படிச்சாரு? பெரியாருன்ற பேரு பேப்பர்ல வச்சு படிக்கிறாரு, 5 தலைவர் பேரு பேப்பர்ல வச்சு படிக்கிறாரு. அப்படின்னா எங்க தத்துவம் இருக்கும்? இன்னொன்னு நான் தெளிவா சொல்லிக்கிறேன், நீங்க இப்ப சொல்லுவீங்க மத்த தலைவர்களும் பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. பாயிண்ட்ஸ வந்து சொல்லும் போது ஒரு தடுமாற்றங்கள் இருக்கதான் செய்யும். இப்போ என் கையில ஒரு பேப்பரை குடுத்துட்டு
1892 கோடினும் போது தடுமாற்றம் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவரை பேசுற மாதிரி தெரியுது. வேற உடனே வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வெற்றிமாறன் சார் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு எல்லாம் சொல்லாது. இது என்னோட கருத்து. என்ன வேணா திட்டிக்கோங்க, வெற்றிமாறன் சாரை விட்டுருங்க.